ரெண்டு பேரும் பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னடா நீங்க மட்டும் போயிடுவீங்க, மத்தவங்களாம் எங்க காணுமேனு பாக்குறீங்களா? அவங்களுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அனுப்புறேன், என்ன சரியா? ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஆமா ஆமா. ஓ, நீதான் புதுசா ஊர்ல இருந்து வந்த பொம்பளை இல்ல? பாவம், நீயும் இவங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டியே. கடவுளே, வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரே அடியா அழிக்க ரொம்ப பெரிய பிரயத்தனம் நடக்க போகுது. அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு நீ நினைச்சதை நிறைவேற்றணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு என்ன வழி சொல்லுங்க சாமி. ஒருவேளை நீ அந்த துஷ்ட சக்தியால சிறைப்பட நேர்ந்தா நீ எங்க இருக்கையோ அந்த இடத்துலயே மண்ணை கொண்டு ஒரு சிவலிங்கம் செஞ்சு 9 முறை அந்த சிவனோட திருநாமத்தை உச்சரிக்க. அப்படி உச்சரிக்கும் போது மண்ணால் நீ செஞ்ச அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகும். அப்படி உருவாக்குற சக்தி உனக்கு நவபாஷண சிலையும் கோவில் நகைகளையும் மீட்டுக் கொடுக்கும். நீ செய்ய போறது ரொம்ப பெரிய புனித காரியம். அந்த நாள்ல பொருட்களை தொட்டு உணரக்கூடிய அளப்பரிய சக்திய அந்த ஆண்டவன் உனக்கு கொடுப்பான். நான் பண்றேன் சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஈசனே, என்னால உன்னோட உருவத்தை செஞ்சு நீங்க சொன்னதை இப்போதைக்கு செய்ய முடியாது. அதனால நான் உங்களோட முத்திரையை வச்சு மந்திரத்தை சொல்றேன். என்னடா இது? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி உட்காந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப? என்ன தமன்னா, கதை இப்ப தலைகீழா மாறிடுச்சு. மறுபடியும் பொம்மி வெளியே வந்தா நம்ம கதை. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு ஆளு கூட வச்சுக்கிட்டு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் சித்தப்பா. நீங்க பாருங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பி ஓடிடுங்க. இருடா பாத்துட்டு போறேன்டா. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நைன்னு மறைஞ்சிரு பாப்போம். ராணி, போலீஸ் இப்ப இங்க வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வர வரைக்கும் நாம இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க 3 பேரோட உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ மேடம். ராணி, நீ ஒண்ணும் பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத. மேடம், இது நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாத்திடணும் மேடம். ராணி, உனக்கு கன் ஷூட் பண்ண தெரியுமா? ஐயோ, என்ன மேடம் நீங்க
எனக்குலாம் யார் துப்பாக்கி சுட ட்ரைனிங் குத்துக்கிறாங்க? சினிமால பாத்துக்கிறேன், நேர்ல எல்லாம் துப்பாக்கிய தொட்டது கூட இல்ல மேடம். மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். நீங்க இந்த குண்டை போட்டு எப்படி சுடணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் சுட்டுறேன் மேடம்.